வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது வேறு என்ன, நம்ம ஐசிசி T20 வேர்ல்டு கப் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 2 ஆரம்பிக்குது. அடுத்ததாக ஜூன் 29 வரைக்கும் நடக்குது. ஃபைனல்ஸ் அன்னைக்கு தான். இந்த வாட்டி இந்த டோர்னமெண்ட்டை யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸில் உள்ள ஒரு 6 நாடுகளும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. மொத்தத்தில் 55 மேட்ச் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இது அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 டீம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி 20 டீமு, மொத்தமாக 4 குரூப்பு, ஒவ்வொரு குரூப்புக்கு 5 டீமு. அதில் டாப் 2 வரவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட் சூப்பர் 8க்கு போவாங்க. அதில் மொத்தம் 2 குரூப்பு. அதில் டாப் 2 வரவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட் செமிஃபைனல்ஸுக்கு போவாங்க. 2 செமிஃபைனல்ஸ்லேயும் ஜெயிக்கிற ஒவ்வொரு டீமும் ஃபைனல்ஸுக்கு போவோம். அதில் விளாண்டு ஜெயிக்கிறவங்க தான் சாம்பியன்ஸு. ஆமாம், இப்படி தான் ஃபிக்சர் போட்டிருக்காங்க இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு. அமெரிக்காலையும் வெஸ்ட் இண்டீஸில் உள்ள நாடுகள்லேயும் மேட்சஸ் நடக்குது. இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு 5 இருக்குது, ஜூன் 5. நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்குது. நம்ம விராட் கோலி இன்றைக்கி தான் கிளம்பி போயிருக்காப்புல இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு. நாளைக்கு விளையாடுவாப்பிலையா இல்லாட்டி கொஞ்சம் ஓய்வு எடுப்பாப்பிலையான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக இப்போ இந்த முக்கியமான சூழ்நிலையில் நம்ம விராட் கோலியை தாக்கி பயங்கரமாக ஒருத்தர் பேசியிருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம CSK பிளேயர், இந்தியன் கிரிக்கெட்டர் அம்பத்தி ராயுடு தான். ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் உங்கள் ஆள் ஐசிசி, அதான் உங்கள் ஆளுனா யாருன்னா விராட் கோலி, உங்கள் ஆள் எத்தனையோ ஐசிசி டோர்னமெண்ட்டில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருந்தாலும், ஆனால் இந்த வாட்டி T20 வேர்ல்டு கப்பில் கோலி வாங்க போகிறதில்ல. வாங்க போகிறது இவர் தான். எவர் தான்? நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்பத்தி ராயுடு. பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் டைமாக நம்ம விராட் கோலியை தாக்கி பேசியிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த CSK கூட நடந்த மேட்ச்சில் RCB ஓவராக செலிப்ரேட் பண்ணி தோனியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த அப்போ ஒரு வாட்டி விராட் கோலியை பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தார். இப்போ செகண்ட் டைமாக தாக்கி பேசியிருக்காப்புல நம்ம ராயுடு விராட் கோலியை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஹிட்மேன் தான் அதிக ரன்ஸ் அடிப்பாருன்னு சொல்லி நம்ம ஆளே சொல்லியிருக்காரு அம்பத்தி ராயுடு. பார்க்கலாம் பொறுத்திருந்து, யார் அடிக்க போகிறா, யார் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறா, யார் விக்கெட்ஸ் அள்ள போகிறான்னு. இன்னும் ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 5 நாளோ 6 நாளோ தான் நம்ம இந்தியா டீமோட மேட்ச் வந்துடும். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம பிளேயர்ஸு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோட ஒவ்வொரு மேட்ச் அப்டேட்ஸோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.